அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த நாளை நல்ல சிந்தனையோட, நல்ல வாசிப்போட, நல்ல தெளிவோடு இந்த நாளை நாம் முயற்சி செய்வதன் மூலமாக இந்த நாளை இனிய நாளாக மாற்றிவிட மாட்டோமா என்கிற மிகப்பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம்னே சொல்லாங்க. கண்ணதாசன் ஐயா சொல்லுவாரு, கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான், இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான், இங்கு எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான். எல்லாருக்கும் நல்லவனா இருந்துட முடியாதுங்க. நம்ம என்ன தெரியுமா முயற்சி பண்றோம், எல்லாருக்கும் நான் நல்லவனா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லவனா இருக்கணும்னு நினைச்சோம்னா நம்மளால வாழ முடியாதுங்க, நம்மளால வாழ்ந்துட முடியாது. ஒரு தலைவனாக இருக்கிறவங்க சில நேரங்கள்ல கோபிக்க தெரியணும், சில நேரங்கள்ல தடுக்க தெரியணும், சில நேரங்களில் கண்டிக்க தெரியணும். அப்போ கீழே விமர்சனங்கள் வந்தாலும் கூட அதை அவர்களுக்காகத்தானே செய்கிறோன்னு அந்த விமர்சனத்தையும் ஒதுக்க தெரியணும். எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தார் காமராஜர் ஐயா. காமராஜர் ஐயாவை பற்றி சொல்லுவாங்க, அவர் கோச்சுக்கிட்ட இடம் இருக்குது தெரியுமா, ராமநாதபுரத்தில் ஒரு கட்சி மேடை, கட்சி இதில் அரசியல் பேசிகிட்டு இருக்கக்கூடிய மேடை. காமராஜர் ஐயா வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது அங்கே. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு 9வது படிக்கக்கூடிய பையன் அவன் பேசிகிட்டு இருக்கான் சார். ஒரு பையன், ஒரு 9 வயசு பையன், அந்த பையன் அரசியல் பற்றி அப்படி பேசுகிறான். சின்ன பையன், சின்ன பையன் இவ்வளோ அழகாக அரசியல் பேசுகிறானேன்னு அத்தனை பேரும் கைதட்டிட்டு இருக்காங்க. 9 வயசு பையன் கட்சி மேடையில் பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ இவர் வந்து இறங்குறாரு, யார் அந்த பையன் கேட்குறாரு. யார் அந்த பையன்? அந்த பையன் மதுரைக்கார பையங்க, நல்ல அரசியல் பேசுகிறான்னு சொல்லி நம்ம கட்சி மேடை ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம், நல்லா பேசுகிறான் சார், மேடையில் ரொம்ப சூப்பராக பேசுகிறான், கேளுங்களேன். இவரும் கேட்குறாரு, மேடையில் ரொம்ப கேட்குறாரு, மதுரையிலேருந்து இங்கே எப்படி வந்தான்னு கேட்குறாரு. மதுரையிலேருந்து ராமநாதபுரத்துக்கு நம்ம கட்சிக்காரில் தாங்க கூப்பிட்டு வந்தோம், கட்சிக்காரர் எதுக்கு தான் நீங்கள் பயன்படுத்துறீங்களான்னு பிடிச்சி திட்டுறாரு. போகிறப்ப அந்த பையனை கூப்பிட்டு தான் காரில் கூட்டிகிட்டு போகிறார், தன்னுடைய காரில் கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல நிப்பாட்டிக்கு அந்த திட்டுறாரு சார். கூப்பிட்டு 9 வயசு ஒழுங்கா படிக்காமல் உனக்கு என்னலே கட்சி, இவர் கேட்குறாரு, உனக்கு என்னலே கட்சி, உனக்கு என்னலே அரசியல், நீ என்ன படிச்சிருக்க, உனக்கு என்ன அனுபவம் இருக்குது, உனக்காக தானே இலவச கல்வி கொடுக்குறோம், போய் படிக்காமல் இப்படி மேடையாக போய் அரசியல் பேசுறீங்களோ, அரசியல் பேசுனா காசு வருதுன்ட்டு அரசியல் பேசுறீங்களோ, வீணா போவையா திட்டுறாரு. ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து திட்டுறாரு, வீணா போவையா, 9 வயசுல உனக்கு என்னையா அரசியல் திட்டுறாரு. திட்டிட்டு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அந்த பையன் சொல்லியிருக்கா, சார் நான் ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுறேங்க, எனக்கு ஆங்கிலம் சரியா வராதுங்க, நல்ல தமிழ் படிப்பேங்க. அப்ப அதை படிங்கிறேன், படிச்சு ஐஏஎஸ் ஆகிற வழியை பாருன்றேன், இப்படி கட்சி மேடையா பேசிக்கிட்டு இருப்பான்னு பிடிச்ச அந்த திட்டிட்டு போறாரு. பின்னாளில் அந்த 9 வயது சிறுவன் மிகப்பெரிய ஒரு அதிகாரியாக, பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் என்கிற மிகப்பெரிய ஒரு அதிகாரியாக, ஒடியா மாநிலத்தினுடைய செயலாளராக, நீர் வேளாண்மை பற்றி மிகப்பெரிய புத்தகங்கள் தந்தவராக, மலையன கிராமங்கள்ன்ற ஒரு பெரிய புத்தகங்கள் தந்தவராக, மிகப்பெரிய ஒரு வல்லுநராக வந்தவர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ். அவர் சொல்றாரு, அன்றைக்கு காமராஜர் ஐயா என்னை திட்டும் போது எனக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருந்தது, அன்றைக்கு காமராஜர் ஐயா மீது கோபம் கூட வந்தது, ஆனால் பின்னாளில் அந்த வார்த்தை தான் என்னை இத்தனை தூரம் ஒரு சாதனையாளராக மாற்றியதுன்னு மலையன பெயர்கள் என்கிற ஒரு புத்தகத்தை தந்தவரும் மிகப்பெரிய ஒரு அதிகாரியாக இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் இந்த சம்பவத்தை சொல்றாரு. ஒரு விஷயத்தை பார்த்த உடனே அதை வேறு கோணத்தில் பார்க்குறாங்கல்ல, ஒரு தலைவனாக, ஒரு அப்பாவாக பார்க்குறாங்களே. இப்போ நீங்கள் நிறைய பேர் வீட்டில் பாருங்களேன், அப்பாவை வில்லனாவே பார்ப்பாங்க, அப்பாவை கடுமையான ஆளாகவே பார்ப்பாங்க, அப்பாவை ஏதோ ஒரு வகையில் கொடுமையானவராகவே பார்ப்பாங்க. அப்பாவை பார்த்தாலே வந்து இவர் உருனே இருப்பார் போலப்பா அப்படின்னு. அப்படி கிடையாதுங்க. எல்லாருக்கும் ஒரு ஆள் நல்லவனாக இருந்துட முடியாது. ஒரு பசங்களை கண்டிக்கணும்னா, ஒரு பசங்களை வழி நடத்தி கொண்டு வரணும்னா, ஒரு குருஸ்தானத்தில் கண்டிக்கக்கூடிய ஒருத்தர் வேணும். அங்கே கண்டிக்கக்கூடிய, இப்போ சீன நாட்டில் ஒரு பழமொழி இருக்கு, ஒரு கோழியை திருடிய நரியை